சார் நான் இப்படி கேட்குறேன் சார், தமிழ் கூவுறாங்களா சார்? ஒரே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நல்ல ஐபி ஸ்டாண்டர்டில், இன்டர்நேஷனல் பேச்சுலர் ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் ஸ்கூல், தமிழ் மீடியமில் ஒரே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கா சார்? இவங்க ஸ்கூல் கட்டிக்கிறாங்களா 3 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கட்டியிருக்காங்களா சார்? பெருசாக பீத்துறாங்க. அதான் சொல்கிறேன் சார், வெளியே ஷோ காட்டுற அரசியல் சார் இவங்க. ரோட் ஷோ எல்லாம் ஷோ தான் சார், விளம்பரம் சார், வெறும் வெத்து விளம்பரம் சார். நான் இந்த விஷயத்த வந்து வேற ஒரு சேனலில் கூட சொல்லியிருந்தேன், ஆனால் அது தப்பாக மிஸ்பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் முதல்வன் திட்டம் நல்ல திட்டம், ஆனால் அதுக்கு விளம்பரம் பண்ணிங்க பாருங்கள். அதுக்கு அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணதை விட விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணிங்க என்ன. அவங்க அந்த திட்டத்தை எப்படி நீங்கள் தப்பாக சொல்லின்ற மாதிரி டேர்ன் ஆகி போச்சு. நான் இப்பயும் சொல்கிறேன், சில திட்டங்கள் நல்ல திட்டம், அது கண்டிப்பாக ஸ்டாலினோட அறிவு கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு கொடுத்த விஷயங்கள், ஓகேங்களா, தேர்தல் வாக்குறுதிகளில் போட்ட விஷயம். அதுக்கப்புறம் வந்து அது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு சிலது செய்கிறாங்க, ஓகேங்களா. அந்த திட்டத்துக்கு உங்கள் மூஞ்சி போட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க பாருங்களா, அது ரொம்ப தப்பு, ஓகேங்களா. எந்த திட்டம் யாருக்கோ அது அவங்ககிட்ட போய் டார்கெட்டாக ஆடியன்ஸ், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் போய் சேருங்க, உங்களுக்கு விளம்பரத்துக்கான செலவு குறையும். யாரோட காசு சார்? எல்லாம் கவர்மெண்ட்டோட வரி பணம் சார். இன்னைக்கு இவர் அப்பாவும் புள்ளியும் ஊராக போவாங்களாம், ஒரு பக்கம் குடிசை இருக்குது, ஒரு பக்கம் சாக்கடைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் கட்டி இது பண்ணுவாங்க. எங்கே சார் இருக்கிறாங்க இவங்க? அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் கூட அப்படி தான் இருக்குது. எல்லாரும் அமெரிக்கா டால் பில்டிங்ஸ் தான் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா வந்து அகதிகள் மாதிரி மக்கள் தங்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் அது இருக்குது. அமெரிக்கா வந்தாலும் அது இருக்குது, இங்கே இந்தியாவிலையும் இருக்குது. நீங்கள் என்ன அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே அமெரிக்காவிலேருந்து வந்தால் கூட என்ன சார், மக்கள் தானே சார் எல்லாருமே. அது எப்படி சார் மூடுவீங்க ஸ்க்ரீன் போட்டு? அவங்கள நம்ம ஜனம் இல்லையா? அவங்களோட ஓட்டு தானே சார். இன்னைக்கு சென்னை உங்களோட பேஸ்ன்னு எதுக்கு சொன்னாங்க? அதாவது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஏரி, அதில் சென்னையில் 400 ஏரிக்கு மேலே இருந்தது ஒரு காலத்தில். அந்த ஏரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கவர்மெண்ட் வந்து எதாவது ஆக்கிரமிக்கும்,